கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகளை விரைவாக பார்க்கலாம். சென்செக்ஸ் இன்னைக்கு முடிவடைந்த நிலையில 71,657.71, அதாவது 271.5 புள்ளிகள் உயர்ந்துள்ளது. நிப்டி 50 21,618.70, அதாவது 73.85 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. நிப்டி பேங்க் 47,360.85, 118.2 புள்ளிகள் உயர்வடைந்துள்ளது. ரூபாயின் மதிப்பு இன்று முடிவடையும் போது 83 ரூபா 4 பைசா US டாலருக்கு எதிராக. நாளைக்கு போனஸ் வழங்குற ஸ்டாக் இன்டெகிரா எசென்சியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் போனஸ் 1:1 இந்த ரேஷியோல வழங்குறாங்க. இன்னைக்கு NSE மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2637, அட்வான்சஸ் 1350, டிக்ளைன்ஸ் 1206, அன்சேஞ்சு 81, அப்பர் சர்க்கியூட்ல ஒரு 144, லோவர் சர்க்கியூட்ல ஒரு 43, ஸ்டாக்ஸ் 52 வார உச்சம் ஒரு 186, 52 வார லோவில் ஒரு 8 ஸ்டாக்கு இன்னைக்கு இருந்துச்சு. செக்டர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் செக்டரில் இன்னைக்கு எல்லாமே லாபத்தில் இருக்கு. நிப்டி மீடியா, நிப்டி மெட்டல், நிப்டி ஐடி, நிப்டி ஃபார்மா, நிப்டி எனர்ஜி, நிப்டி பேங்க், நிப்டி ஆட்டோ, நிப்டி ஃபினான்சியல் சர்வீஸ், நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் அட்வான்ஸ்லையும், நிப்டி ரியாலிட்டி, நிப்டி எஃப்எம்சிஜி மட்டும்தான் டிக்ளைன்லையும் இன்னைக்கு இருந்துச்சு. பேடிஎம் ஒரு 100 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிராஸ் பார்டர் ரிமிட்டன்ஸ் பண பரிவர்த்தனைக்காகவும் மற்றும் மேம்பட்ட திட்டங்களுக்காகவும் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 16.2 லட்சம் பங்குகளை இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸோட 10.5 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆகிருக்கிறது. பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு 16.2 லட்சம் பங்குகளும் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் பெரிய விற்பனை ஆயிருக்கு. போஃபா இண்டஸ் டவர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, பை பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் டவர்ஸை ஒரு 23 அனலிசிஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அனலிஸ்ட் பை பண்ணலாலும், ஒரு 7 அனலிஸ்ட் ஹோல்ட் பண்ண சொல்லியும், ஒரு 6 சேல் பண்ண சொல்லியும் சஜஷன் வந்திருக்கு. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் டேட், இன்னைக்கு ஸ்டாக்ஸ் 1:2 இன்னைக்கு ஸ்பிளிட் பண்ணி வழங்குறாங்க. அதனால அதோட பங்குகள் இன்னைக்கு 8% உயர்ந்திருக்கு. மற்றும் இந்த கம்பெனியை ஒரு 5 அனலிசிஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 பேர் ஹோல்டும், ஒரு 2 பேர் சேலும் கொடுத்துருக்காங்க. புருவங்கராவோட ஒரு Q3 பிஸ்னஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வேல்யூ 1241 கோடிகளாகவும், கஸ்டமர் கலெக்ஷன் ஒரு 941 கோடிகளாகவும் உள்ளது. இந்த ஸ்டாக் ஹிட் பார்த்தீங்கன்னா 2007க்கு அப்புறம் 2024 இந்த பாசிட்டிவ் அந்த அப்டேட்னால வந்திருக்கு. நெட்வொர்க் 18ஓட பங்குகள் ஒரு 13% உயர்ந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22க்கு அப்புறம் உள்ள ஒரு அதிகபட்சமான ஒன்று. NHPCயோட 15.6 லட்சம் பங்குகள் ட்ரேட் ஆயிருக்கு 69 ரூபா 50 பைசான்ற விலையில. TV18 ப்ராட்காஸ்டோட 26.5 லட்சம் பங்குகள் விற்பனை ஆயிருக்கு 62 ரூபா 35 பைசா என்கிற விலையில. SBI அடுத்த வாரம் ஒரு 5000 கோடிக்கான AT1 பாண்டு சேல் விற்பனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்வொர்க் 18 ஒரு 10.1 லட்சம் பங்குகளை 116 ரூபா 60 பைசான்ற விலையில விற்பனை இருக்கு. வெல்ஸ்பன் லிவிங் ஷேர்ஸோட பங்குகள் ஒரு 6.48% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அனலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல ஒரு 6 பை ரேட்டிங்கும், ஒரு 2 கம்பெனி ரெக்கமெண்டும் ஹோல்டு பண்ண சொல்லியும் சொல்லியிருக்காங்க. யாரும் சேல் பண்ண சொல்லலை. அரவிந்த் ஷேர்ஸ் ஒரு 10% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியை ஒரு 6 அனலிசிஸ்ட் ட்ராக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 6 பேருமே பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. யாரும் சேல்ஸ் ஹோல்ட் பண்ணி சொல்லலை. NHPCயோட 31.2 லட்சம் பங்குகள் இன்னைக்கு பெரிய விற்பனை ஆயிருக்கிறது 69 ரூபா 2 பைசாங்கிற விதத்தில். ஆரியன் ப்ரோ போர்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணலான் இருக்காங்க. போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு ஒரு 650 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண. NBCCயோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோட காஸ்ட் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு ஹரியானா கவர்மெண்ட்டும் அந்த காஸ்ட் அதிகரிச்சதுனால அதுக்கு ஒரு 134 கோடி அசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த BPS கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட மொத்த ப்ராஜெக்ட் மதிப்பு 419 கோடிகளாக இப்போ இருக்கு.
ஆர்விஎன்எலோட 11.2 லட்சம் பங்குகள் இன்னைக்கு ஒரு பெரிய வர்த்தகமாக இருக்கு. 190 ரூபா 40 பைசா என்ற விலையில. ஐஆர்எஃப்சியோட 11.7 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு விற்பனையாக இருக்கு. 103 ரூபா 1 பைசாங்கிற விலையில. இன்னைக்கு வந்து ஐடி செக்டரை பொறுத்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு அதிகமாக இருந்துச்சு. இதை எப்படி எக்ஸ்பர்ட்லாம் பார்க்குறாங்கன்னா இது ஒரு நெக்ஸ்ட் மேலே நோக்கி போகிறதுக்கான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. டென்லா பிளாட்ஃபார்ம்ஸோட பங்குகள் ஒரு 6% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 25% வளர்ச்சி அடைந்துள்ளது. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்தீங்கன்னா பை கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 840, மோதிலால் ஆஸ்வால்ங்கிற நிறுவனம். பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைஸ் டார்கெட் ப்ரைஸ் 6291, பிஎன்பி பரிபாஸ்ங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. பை டோரண்ட் ஃபார்மா டார்கெட் ப்ரைஸ் 2362, பிஎன்பி பரிபாஸ். பை கிரீன்வெல் நார்டன் டார்கெட் ப்ரைஸ் 2604, பிரபுதாஸ் லிலிதார். ரெடியூஸ் நாசில் டார்கெட் ப்ரைஸ் 236, பிரபுதாஸ் லிலிதார். அக்குமுலேட் வினாத்தி ஆர்கானிக்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 1885, பிரபுதாஸ் லிலிதார். பை எல்டிஐ மைண்ட்ரி டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 6700, பிஎன்பி பரிபாஸ். மார்க்கெட் மூடை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீட்ல தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணணும்னா இந்த வந்து ஒரு நல்ல தருணம். டாப் கெய்னர்ஸ் வந்து இன்னைக்கு சிப்லா, அதானி என்டர்பிரைசஸ், ரிலையன்ஸ் ஹெச்சிஎல் டெக்னாலஜி, அதானி போர்ட்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இண்டஸ் இந்தியா பேங்க், ஹிண்டல்கோ, டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், எல்டிஐ மைண்ட்ரி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், டிசிஎஸ், விப்ரோ. டாப் லூசர்ஸ் ஓஎன்ஜிசி, டிவிஎஸ் லேப்ஸ், என்டிபிசி, பிபிசிஎல், பவர் கிரிட் கார்பரேஷன், அல்ட்ராடெக் சிமெண்ட், கோல் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க். 52 வீக் ஹையில் வந்து AAA நிறுவனம், ஏஎஃப்எல், ஏஜிஎஸ் டிரான்சாக்ட், ஏஏஏ இன்ஜினியரிங், அக்கன்சா பவர், ஆலிங்கிட், எலிகான் கேஸ்டலோ, ஆம்பர் என்டர்பிரைஸ், ஏஎன்ஐ இன்டகிரேட்டட், அந்தோனி வேஸ்ட், அனூப் இன்ஜினியரிங், அப்பக்ஸ் ப்ரோசன், அப்போலோ சிந்தூரி, அரிஹான் சூப்பர், அரவிந்த் இவங்க மற்றும் பலரும் உள்ளாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். மற்றும் இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ கீழே உள்ள லிங்க் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றின நியூஸ் வந்து உடனே அங்கே வந்து பகிரப்படும். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண துவங்க விரும்புகிறவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். மற்றும் இந்த சேனலில் 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது, 50க்கும் மேலே பிளேலிஸ்ட் இருக்குது. புதியவர்களும் மற்றும் இந்த வர்த்தக துறையில் உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்களை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மற்றும் எங்கள்கிட்ட வந்து மெம்பர்ஷிப் ஸ்கீமும் இருக்குது, 1-to-1 ஸ்கீமும் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டதுன்னா அதையும் உபயோகப்படுத்திக்கலாம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.